வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பர்த்டேக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மெத்தடில் நீங்கள் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செஞ்சு பாருங்கள். கேக்கோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. அதே சமயம் இந்த கேக் ஓவன் யூஸ் பண்ணி பண்ணல, வித்தவுட் ஓவனில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ நாமளே வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அந்தளவு நல்லா டேஸ்டியாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கேக் டிசைனும் எனக்கு தெரிஞ்ச டிசைனில் நான் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வாங்க இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பண்ணுறதுக்காக 4 முட்டை எடுத்திருக்கேன். அதாவது இன்றைக்கி கேக் நம்ம 1 kg பண்ண போகிறோம். அதுக்காக 4 முட்டை சரியாக இருக்கும். இப்போ இந்த 4 முட்டையும் இந்த பெரிய பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை பீட் பண்ணும்போது முட்டை பொங்கி வராமல் இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதாவது முட்டையை பீட் பண்ணுறதுக்காக நம்ம எடுக்கிற இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் முட்டை நல்லா பீட் ஆகி வரும். அதே சமயம் நம்ம கேக்குக்காக யூஸ் பண்ணுற முட்டையும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜிலேருந்து டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம கேக் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே தேவையான முட்டைகளை எடுத்து வெளியில் வச்சிடணும். 4 முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ கேக்கில் இந்த முட்டை ஸ்மெல் தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு முட்டையோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நான் எலக்ட்ரிக் பீட்டரை யூஸ் பண்ணி தான் நான் முட்டையை பீட் பண்ண போகிறேன். ஸ்லோ ஸ்பீட்லேருந்து அப்படியே ஹை ஸ்பீடுக்கு கொண்டு போய்க்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய்க்கோங்க. ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் பீட் பண்ணிங்க அப்படின்னாலே முட்டையோட கலர் சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள், முட்டையோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவு தான் மைதா எடுக்க போகிறோம். ஸோ அதே அளவுக்கு நம்ம சுகர் எடுத்துக்கணும். பவுட்ரு சுகர் 1 கப் அளவு நான் எடுத்திருக்கேன். இந்த பவுடர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முட்டையில் பீட் பண்ண போகிறேன். அப்படி பீட் பண்ணி ஸ்டிக் பீக் வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் வீடியோவில் சொல்கிறதுக்காக தான் நான் இதை ஆஃப் பண்ணேன். ஆஃப்லாம் பண்ணக்கூடாது. கண்டினியூஸாக அப்படியே பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், முட்டையும் சுகரையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஸ்டிக் பீக் வர அளவுக்கு பீட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு 1/4 கப் அளவு ஆயில் சேர்த்துக்க போகிறோம். நம்ம சேர்க்குற ஆயில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளேவர் எதுவுமே இல்லாத ரீஃபைண்ட் ஆயிலாக சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு ஆயில் சேர்த்துட்டு அதை ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் மட்டும் பீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் பீட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதுவும் ஸ்லோ ஸ்பீட்லேயே பீட் பண்ணிக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் போல் பீட் பண்ணியாச்சு. இப்போது ஒரு ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். அதாவது முட்டை அல்லது தயிர் இது ரெண்டில் ஏதாவது ஒன்றை யூஸ் பண்ணி மட்டுமே நம்ம கேக் பண்ணலாம். நான் 4 முட்டை சேர்த்துருக்கனால இதில் 2 ஸ்பூன் அளவு மட்டும் தயிர் சேர்க்குறேன். தயிர் சேர்க்கும்போது கேக் நல்லா மாய்ஸ்சரைஸாக இருக்கும். அதுக்காக தான் சாஃப்டாக இருக்கும், நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்ததுக்கப்புறமும் 1 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதுவும் ஸ்லோ ஸ்பீட்லேயே பீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எல்லாத்தையுமே பீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம மாவை சேர்க்க வேண்டியதான். இப்போது இதில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாம் சேர்த்துக்கலாம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு மைதா எடுத்துக்கோங்க. நீங்கள் கோதுமாவை யூஸ் பண்ணி கூட கேக், மைதாவை யூஸ் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா கேக் நல்லா டேஸ்டியாக இருக்கும். 1 கப் அளவு மைதா எடுத்துருக்கோம். ஸோ 1/4 கப் அளவு கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. 1/4 கப்பு கொஞ்சம் அதிகமாக கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க.
இப்போ இதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சளிச்சுக்கோங்க. இந்த மாவு வந்து ஃபுல்லாக சளிச்சிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சளிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பேட்டரில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மாவு சளிச்சிருக்கோம் இல்லைங்களா, இப்போ இதுலேயே வந்து 1/4 கப் அளவு பால் எடுத்துருக்கோம். அதையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது மாதிரி ஒன் சைடாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்துருக்க பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து எடுத்திருக்கோம். அதே மாதிரி நான் எந்த கப்பில் வந்து பால் எடுத்தேன் அப்படின்னா நம்ம 1/4 கப் வந்து ஆயில் எடுத்துருப்போம் இல்லைங்களா, அந்த ஆயில் இருக்க கப்லேயே வந்து நான் வந்து பாலை வந்து சேர்த்துக்கிட்டேன். அதனால தான் உங்களுக்கு பால் மேலே ஆயில் வதக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் அப்படியே டேரெக்டாக சலிக்கலாம் அப்படின்னாலும் சலிச்சிக்கலாம், இல்லாட்டி சலித்து தனியாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து தனியாக ஒரு பிளேட்டில் சலிச்சேன் இல்லைங்களா, அதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மிக்ஸ் பண்ண மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முட்டையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மாவு சேர்த்தோன்னே கொஞ்சமாக பால், இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன் சைடாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா கேக் வந்து நல்லா சாஃப்டாக மாய்ஸ்சரைஸ்டாக நமக்கு கிடைக்கும். அதே சமயம் கேக் வந்து நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சூப்பராகவே கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து ஃபைனலாக உங்கள்கிட்ட சாக்லேட் எசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ட்ராப் மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராகவே கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு டின்னில் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி மிக்ஸ் பண்ணுறது ஒன் சைடு தான் மிக்ஸ் பண்ணணும், ரிவர்ஸில் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. என்ன சைடு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதே சைடு தான் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெடியான மாவை வந்துட்டு நம்ம கேக் ட்ரேயில் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க மோல்டு யூஸ் பண்ணி தான் கேக்கு பண்ண போகிறேன். அதுக்காக நம்ம வந்துட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே வந்துட்டு நம்ம அந்த ட்ரேயில் வந்து பட்டர் ஷீட் அப்ளை பண்ணி எடுத்து வச்சிடணும். மாவு வந்து பொங்கி வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பட்டர் ஷீட் வச்சுருக்கேன். இப்போது நம்ம ரெடி பண்ண இந்த மாவை வந்துட்டு இந்த ட்ரேயில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், மாவு எல்லாத்தையுமே இதில் சேர்த்தாச்சு. இப்போது ஒரு டூத்பிக் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த ஏர் பபுள்ஸ்லாம் வந்துட்டு ரிமூவ் ஆகி கிடைக்கும். ரெண்டு தட்டு தட்டிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு இப்படி பண்ணாலும் ஏர் பபுள்ஸ் வந்து ரிலீவ் ஆகும், அதுக்காக தான் தட்டிக்கிறது. இந்த கேக் வந்து நம்ம வித்தவுட் ஓவனில் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எதில் வந்து கேக் பண்ண போகிறோமோ அது வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தை ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கணும். கேக் பண்ணுறதுக்காக ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் உள்ளே வந்து ஸ்டாண்டு வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்டாண்டு இல்லை அப்படின்னா கொஞ்சம் பிளேட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அதாவது பிளேட்டை வந்து திருப்பி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும், அந்த மாதிரி பிளேட் ஏதாவது இருந்துச்சுன்னா ஸ்டாண்டுக்கு பதிலாக நீங்கள் அதை கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எம்டியாக அந்த ஸ்டாண்டு மட்டும் வச்சாலும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா உப்பு கூட கீழே கொட்டி வச்சுக்கலாம். இப்போது இது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது நம்ம ரெடி பண்ண மாவை, இந்த கேக் மாவை அப்படியே இந்த ட்ரேவை உள்ளே வச்சுக்க போகிறோம். இப்போ இதை உள்ளே வச்சதுக்கப்புறம் அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 45 நிமிஷம் வந்துட்டு இதை குக் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராகவே கேக் ரெடியாகி வந்துடும். இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். பாருங்கள், கேக்கு குக் ஆகிட்டுருக்க இந்த டைமில் வந்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சுகர் சிரப் ரெடி பண்ணி அது நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கேக்லேயே சேர்க்க போகிறோம். இப்போது சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு 1/2 கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட செரிப்பழம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து இந்த சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கம்பி பதம் எதுவுமே தேவையில்லை, சர்க்கரை வந்து கரைஞ்சால் போதும். நான் வந்து செரி ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து பாயில் பண்ணிக்கலாம். பாருங்கள், சுகர் எல்லாம் கரைஞ்சி சூப்பராகவே சுகர் சிரப்பும் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த செரி பழத்தை ஆட் பண்ணும்போதே உடச்சி விட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இது ஆறுனதுக்கப்புறம் இதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக்கில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம், இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். இப்போ வந்து
கேக்கில் வந்து க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு 3/4 கப் அளவு விப்பிங் க்ரீம் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா ஸ்டிக் பீக் வர அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த விப்பிங் க்ரீமையும் பீட்டரை யூஸ் பண்ணி நல்லா ஸ்டிக் பீக் வர அளவு பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஸ்டிக் பீக் வர அளவுக்கு பீட் பண்ணியாச்சு. அதாவது இந்த க்ரீமை நீங்கள் இந்த மாதிரி எந்த மாதிரி சொல்லட்டினாலும் இந்த க்ரீம் வந்துட்டு கொட்டக்கூடாது, அப்படியே இருக்கணும். அதான் கரெக்டான பதம்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், அதான் கரெக்டான ஸ்டிக் பீக் வந்துருச்சு. இப்போ வந்துட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இந்த க்ரீம் ரெடி பண்ண உடனே ஒரு 10 நிமிஷமாவது ஃப்ரிட்ஜில் வைங்க. அப்போ தான் வந்து இது அப்படியே இருக்கும், இல்லாட்டினா கொஞ்சம் மெல்ட் ஆயிரும். ஸோ இப்போ ரெடி பண்ண இந்த க்ரீம் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு 45 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. உங்கள்கிட்ட ஏதாவது டூத் பிக் இருந்தால் அதை வச்சு குத்தி பாருங்கள். கேக் வந்து வெந்துருச்சா இல்லையா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், மாவு ஒட்டாமல் வருது. அப்போ கேக் வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை அப்படியே வெளியே எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், வெளியே எடுத்து வச்சாச்சு. இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் இந்த ட்ரேலேருந்தே ரிமூவ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இதில் அப்படியே மாவு வந்து ஒட்டிக்கும். இது நல்லா ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், கேக் வந்து கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ பட்டர் ஷீட் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பட்டர் ஷீட் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. எவ்வளோ ஸ்பான்சியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போது இந்த கேக்கை வந்துட்டு நம்ம எத்தனை லேயராக வருதோ அத்தனை லேயராக கட் பண்ணிக்கலாம். இப்போது கேக் வெட்டுற அந்த நைஃபை யூஸ் பண்ணி நான் வந்து 2 லேயராக மட்டும் இந்த கேக்கை வந்து நான் கட் பண்ணுறேன். பாருங்கள், சூப்பராகவே கட் பண்ணியாச்சு. இந்த தடவை வந்துட்டு நான் கேக் வந்து ஸ்டாண்டில் யூஸ் பண்ணி தான் வந்து நான் டெக்கரேட் பண்ண போகிறேன். நான் வந்துட்டு ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். வந்து கம்மியான ப்ரைஸில் இந்த ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் நைஃபு, நாசில்ஸ், இந்த மாதிரி ஒரு 12 ஐட்டம்ஸ் வந்து கிடச்சிது. கேக் செய்கிறவங்க பிகினர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி கம்மியான ப்ரைஸில் எல்லாமே வாங்கிக்கலாம். கேக் ஸ்டாண்டில் இந்த கேக் பிளேட் வச்சுக்கிறேன். இது வந்து 1 kg வர அளவு இந்த பிளேட் இருக்கும். ஸோ இதை வச்சதுக்கப்புறம் இது மேலே வந்துட்டு விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம கேக் வந்துட்டு சுற்றி விடும்போது எங்கேயும் நகராமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி லைட்டாக விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு லேயர் கேக் எடுத்து வச்சாச்சு. இப்போது இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா சுகர் சிரப், அதை வந்து இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த சிரப் வந்து எந்த அளவு நல்லா இறங்குதோ அந்த அளவு வந்து கேக் வந்து நல்லா ஜூஸியாக நமக்கு கிடைக்கும். கேக்கோட எல்லா சைடும் இந்த சிரப் வர்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், சுகர் சிரப் வந்துட்டு எல்லா பக்கமும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இது மேலே க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா விப்பிங் க்ரீம், அதை கூட 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். அதை அப்படியே வெளியில் எடுத்து அடுத்த லேயர் வந்து விப்பிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த க்ரீம் வந்து எல்லா சைடும் நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஈவனாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இது மேலே அந்த செரி பழம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. அப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதையுமே தூவி விட்டுக்கலாம். இதெல்லாம் தூவினதுக்கப்புறம் அடுத்த லேயரை வச்சுக்கலாம். இப்போது இது மேலேயும் சுகர் சிரப் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சிரப் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அடுத்த லேயர்லேயும் விப்பிங் க்ரீம் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா சைடும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ரீம் வந்து கேக்கோட எல்லா சைடும் அப்ளை பண்ணி ட்ரம் கோட் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் போல் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா ஐசிங் ஆகும். அப்போ தான் வந்து கேக் வந்து நல்லா சூப்பராக இருக்கும்.
அவ்வளோதாங்க. இப்போ கேக்கில் க்ரீமில் அப்ளை பண்ணி ட்ரம் கோட் மாதிரி கொடுத்தாச்சு. இது ஒரு 2 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். அப்போ தான் வந்துட்டு நம்ம சேர்த்த சுகர் சிரப்லாம் அப்படியே அந்த கேக்கில் இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும். 2 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கேக்கை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். 2 hours வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டோம். இப்போ வந்து இதுக்கு ஃபினிஷிங் கொடுத்துக்கலாம். இப்போ கேக்கை வந்துட்டு கேக் மேலே அந்த க்ரீம் வந்து ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஃபைனல் கோட்டிங். கரெக்டாக கேக்கோட எல்லா சைடும் இந்த க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், கேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த சைட்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாக்லேட் எதுவும் சின்ன சின்ன பீஸாக துருவி வச்சுருந்தீங்க அப்படின்னா டார்க் சாக்லேட் அதுவும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த பாருங்க வெர்மிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சாக்லேட் வெர்மிக்ஸ், அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சைடில் வந்து இதை அப்படியே வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி எல்லா சைடும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த டேபிளில் இருக்கிறத அதுங்காமல் எடுத்துருங்க. பாருங்கள், கேக்கோட எல்லா சைடுமே வெர்மிக்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணியாச்சு. இந்த மாதிரி டிசைன் பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட செரி பழம் இருந்துச்சுன்னா அது 4 கார்னரையும் வச்சு விட்ருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி. அவ்வளோதாங்க, சூப்பரான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சென்டரில் நீங்கள் வேறு டிசைன் போட்டனாலும் போட்டுக்கலாம், இல்லை நேம் எழுதுறதா இருந்தாலும் எழுதிக்கலாம். பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச டிசைனில் சூப்பராகவே நான் வந்து கேக் வந்து டிசைன் பண்ணி வச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் பர்த்டே கேக் செஞ்சுட்டு பர்த்டேவை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். அதே சமயம் இந்த கேக் செய்கிறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். வீட்டிலே செஞ்சீங்க அப்படின்னா நிறைய கேக் வந்து நம்ம கம்மியான ஒரு அமௌண்ட்டில் அதிகமான குவான்டிட்டியில் நம்ம கேக் செய்யலாம். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.